நாகராஜன் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பக்தர். அவர் மதுரையை சேர்ந்தவர். பஸ் கண்டக்டரா வேலை பார்த்துட்டு இருந்தார். எப்பவுமே பஸ் ட்ரிப்பு ஆரம்பிச்ச உடனே பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய திவ்ய நாமத்தை சொல்லிதான் அவர் தன்னோட வேலையவே ஆரம்பிப்பார். ஒரு முறை ஒரு கிராமத்துல பஸ் போயிட்டு இருந்தது. ஒரு ஸ்டாப்ல செல்வன்னு ஒருத்தர் பஸ்ல ஏறினார். 100 ரூபாய் நோட்டை கொடுத்து 4 ரூபாய்க்கு டிக்கெட் கேட்டார். உடனே நாகராஜன், என்ன சார் இது, காலையிலேயே 100 ரூபாய் நோட்டை நீட்டுறீங்களே, சில்லறையா இல்லையா அப்படின்னு கேட்டார். செல்வனும் என்கிட்ட சில்லறை இல்லை அப்படின்னு சொல்லிட்டார். நாகராஜன் மீதி 96 ரூபாய் எடுத்து அவர் கையில கொடுத்துட்டு தன்னோட வேலையை பார்க்க போயிட்டார். நாகராஜன் பஸ்ல ஒரு முழு ட்ரிப்பை முடிச்சுட்டு 2வது ட்ரிப்பை ஆரம்பிச்சார். அப்போ செல்வன்கிறவர் திருப்பி பஸ்ல ஏறினார். ஒரு 4-5 பேரோட சேர்ந்து ஏறினார். ஏறிட்டு நாகராஜன் கிட்ட வந்து, நான் உங்ககிட்ட 500 ரூபாய் கொடுத்தேன், நீங்க 96 ரூபாய் தானே கொடுத்தீங்க, மீதி 400 ரூபாவை கொடுங்க அப்படின்னு கேட்டார். நாகராஜனுக்கு தூக்கி வாரி போட்டது. என்னங்க இது, நீங்க 100 ரூபாய் தானே கொடுத்தீங்க, நான் மீதியை சரியா கொடுத்துட்டனே, நீங்க பொய் சொல்றீங்க அப்படின்னு சொன்னார். ஆனா அவங்க யாரும் அதை கேட்கிற மனநிலைமையிலேயே இல்லை. ஒன்னா பணத்தை வாங்கணும், இல்லையா நாகராஜனை அடிச்சிட்டாவது போகணும் அப்படின்னு ஒரு முடிவோட வந்திருந்தாங்க. நாகராஜனுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. அவர் பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய பக்தர் இல்லையா? அவருடைய பணப்பையில பகவானுடைய ஒரு சின்ன படம் வச்சிருந்தார். அதை கெட்டியா பிடிச்சுக்கிட்டு, சுவாமி, இந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து என்னை எப்படியாவது காப்பாத்துங்க அப்படின்னு மனமுருகி வேண்டினார். பகவானுடைய திவ்ய நாமத்தை உச்சரிக்க ஆரம்பிச்சார். யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், யோகிராம் சுரத்குமார், ஜெயகுரு ராயா. அப்ப ஒரு அதிசயம் நடந்தது. அந்த கூட்டத்திலிருந்து ஒரு போலீஸ்காரர் வந்தார். அவர் பிரச்சனையை கேட்டுட்டு, இந்த கண்டக்டர் இதே பஸ்ல தானே ட்ரிப் அடிச்சிட்டு இருக்கார், 500 ரூபாய் வாங்கியிருந்தா அவரோட பையில தானே இருக்கணும், பைய சோதிச்சு பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லி நாகராஜ் கிட்ட இருந்து உடனே அந்த பைய வாங்கினார். பையில 500 ரூபாய் நோட்டு இல்லை. அவர் சோதிச்சு பார்த்துட்டு, இவர்கிட்ட இல்லையே அப்படின்னு செல்வனை பார்த்து, நீங்க போய் சொல்றீங்களா அப்படின்னு அதிகாரமா கேட்டார். அவர் கேட்டதுதான் தாமதம். செல்வனும் அவர் கூட வந்தவங்களும் எப்படி ஓடி போனாங்க, எங்க ஓடி போனாங்கன்னே தெரியல. நாகராஜன் கிட்ட பணப்பைய கொடுத்துட்டு அந்த போலீஸ்காரர் போயிட்டார். நாகராஜனுக்கு இப்பதான் போன உயிர் திரும்பி வந்த மாதிரி இருந்தது. பகவான் யோகிராம் சுரத்குமாருக்கு மனதார நன்றி சொன்னார். இக்கட்டான சூழ்நிலையில இருந்தீங்கன்னா பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய திவ்ய நாமத்தை சொல்லிதான் பாருங்களேன், உங்களோட பிரச்சனைகளும் இருக்கிற இடம் தெரியாம காணாம போயிடும். ஜெய் யோகிராம் சுரத்குமார்.